வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ், நமது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிறந்த 15 உணவகங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக கப்பா சக்கா காந்தாரி. குடும்பத்துடன் நிம்மதியாக சாப்பிடுவதற்கு கப்பா சக்கா காந்தாரி ஒரு சிறந்த இடமாகும். மேலும் இது கேரள உணவு வகைகளை வழங்குகிறது. சைவ உணவு உண்பவர்கள், அசைவ உணவு உண்பவர்கள் இருவருக்கும் ஏற்ற பல்வேறு சுவையான உணவுகள் இந்த உணவகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உணவகத்தில் பரிமாறப்படும் உணவுகள் அனைத்தும் விலை அதிகமாகத்தான் இருக்கும். இந்த உணவகத்தில் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடும் உணவுகள் மட்டன் தேங்காய் வறுவல், வாத்துக்கறி, மாட்டிறைச்சி வறுவல், ஆப்பம், கப்பா மற்றும் இளநீர் தேங்காய் புட்டு. இந்த உணவகத்தில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டுமே பரிமாறப்படுகிறது. இந்த உணவகம் திறக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் 3:30 மணி வரை. அதே போல மாலை 7 மணி முதல் இரவு 10:30 மணி வரை. முகவரி நம்பர் 10 ஆடோ சாலை, சாஸ்திரி பவன் எதிரில், நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 2000 இருக்கலாம். இரண்டாவதாக ஈடன். இந்த உணவகத்தில் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடும் உணவுகள் சோள புளோரண்டைன், லாசேன், ஸ்பாகெட்டி, பன்னீர் டிக்கா. இங்கு சைவம் மற்றும் அசைவ உணவுகள் இரண்டும் பரிமாறப்படுகின்றன. இந்த உணவகத்தில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகின்றன. இந்த உணவகம் திறக்கும் நேரம் மதியம் 12:30 மணி முதல் 3 மணி வரை. அதே போல மாலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். முகவரி நம்பர் 315 ஹாரிசன்ஸ் ஹோட்டல், வள்ளுவர் கோட்டம் ஹைரோடு, நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 1000 இருக்கலாம். மூன்றாவதாக சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கு ராஜ்மா, பனீர் கறி, பூரி மசாலா, தயிர், காளான் பிரியாணி போன்ற உணவுகள் மக்களால் விரும்பி இந்த உணவகத்தில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகின்றன. உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. முகவரி நம்பர் 82 நுங்கம்பாக்கம் ஹைரோடு, நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 600 இருக்கலாம். நான்காவதாக பொன்னுசாமி ஹோட்டல். இங்கு செட்டிநாடு நண்டு சூப், மட்டன் கோலா உருண்டை, ஃப்ரைட் ரைஸ், புலாவ் மற்றும் நான் போன்ற உணவுகள் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகின்றன. இங்கு சைவம் மற்றும் அசைவம் ஆகிய இரண்டுமே பரிமாறப்படுகின்றன. இங்கு மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகிறது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் 3:30 மணி வரை. அதே போல மாலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். முகவரி நம்பர் 7 ஜெகநாதன் ரோடு, பொன்னங்கிபுரம், திருமூர்த்தி நகர், நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 850 இருக்கலாம். ஐந்தாவதாக மெரினா. இறால் பிரியாணி, ஹமூர் மீனின் மலபார் குழம்பு, தவான் மீன் போன்ற உணவுகள் இந்த உணவகத்தில் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகின்றன. இங்கு சைவ மற்றும் அசைவ உணவுகள் இரண்டுமே எதிர்பார்க்கலாம். இந்த உணவகத்தில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகிறது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை. அதே போல மாலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். முகவரி நம்பர் 39 கல்லூரி சாலை, 1000 விளக்கு, நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 2000 இருக்கலாம். ஆறாவதாக லிட்டில் இத்தாலி. இங்கு வெங்காய மோதிரங்கள், வெள்ளை சாஸ் பாஸ்தா, மெக்சிகன் நாச்சோஸ் போன்ற உணவுகள் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகின்றன. இங்கே சைவம் மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம். இந்த உணவகத்தில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகிறது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை. முகவரி புதிய 10/3 தரைத்தளம், காதர் நவாஸ்கான் சாலை, நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 1800 இருக்கலாம். ஏழாவதாக நாசி அன்மி ஆசிய கேண்டீன். இந்த உணவகத்தில் நாசி கோரேங், பேட் தாய் மற்றும் வறுத்த கோழி மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. சைவம் மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் இந்த உணவகத்தில் எதிர்பார்க்கலாம். இங்கே மதிய உணவு, இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகிறது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் இரவு 11 மணி வரை. முகவரி யாக்ஃபா டவர்ஸ், 18/24 காதர் நவாஸ்கான் சாலை, 1000 விளக்கு மேற்கு, நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் தோராயமாக 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு ரூபாய் 1500. எட்டாவதாக மாமா கோடோ. இங்கு சுஷி பிளாட்டர், லக்ஸா மற்றும் மோமோஸ் போன்ற உணவுகள் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது.
இங்கே சைவம் மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம். இந்த உணவகத்தில் மதிய உணவு, இரவு உணவு மட்டும் தான் பரிமாறப்படுகிறது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் இரவு 11:30 மணி வரை. முகவரி கடை எண் 9, சிப்பி கட்டிடம், காதர் நவாஸ் கான் சாலை, நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேருக்காகும் செலவு தோராயமாக ரூபாய் 2000. 9வது டாலியா. இங்கே மக்கி ரோல்ஸ், மிசோ ராமன் மற்றும் பீஃப் கட்சு போன்ற உணவுகள் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகின்றன. இங்கே சைவம் மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம். இந்த உணவகத்தில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் கிடைக்கும். உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் 2:30 மணி வரை. அதேபோல மாலை 6:30 மணி முதல் 9:30 மணி வரை. முகவரி நம்பர் 37, காவேரி வளாகம், நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 2000. 10வது பாம்பே ஃப்ரேசரி. இந்த உணவகத்தில் லக்னோவி பனீர், பனீர் சிர்கா பியாஸ், பனீர் லிஃபாஃபா, பராத்தா போன்ற உணவுகள் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இந்த உணவகத்தில் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம். இங்கே மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் கிடைக்கும். உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை. முகவரி பழைய எண் 2, புதிய எண் 3, கல்லூரி சந்து, நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 1900. 11வது லா கஃபானா. இங்கே பனீர் கிரில், ஷெஸ்வான் ரைஸ், காக்டெயில், பானங்கள் மற்றும் சிக்கன் உணவுகள் அனைத்தும் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இங்கே சைவ மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம். இந்த உணவகத்தில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகிறது. திறந்திருக்கும் நேரம் மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரை. முகவரி நம்பர் 125, வள்ளுவர் கோட்டம் ஹைரோடு, பொன்னங்கிபுரம், திருமூர்த்தி நகர், நுங்கம்பாக்கம், சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்காகும் செலவு தோராயமாக ரூபாய் 1800. 12வது தி டீஃப் உணவகம். இந்த உணவகத்தில் வறுத்த பூசணிக்காய், சிக்கன் சூப், தாய் மிளகாய், துளசி பன்றி இறைச்சி, நாள் மீன், புளம் மிளகாய், சாசுரன் தாமரை தண்டு, சிப்பி பேபி கார்ன் போன்ற உணவுகள் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இங்கே சைவம் மற்றும் அசைவம் இரண்டுமே எதிர்பார்க்கலாம். இந்த உணவகத்தில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகிறது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை. முகவரி நம்பர் 150, டாக்டர் எம்ஜிஆர் சாலை, திருமூர்த்தி நகர், நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேருக்காகும் செலவு தோராயமாக ரூபாய் 2000. 13வது ஸ்பைஸ் கிளப். இந்த உணவகத்தில் சாக்லேட் ஃபான், மாம்பழ இனிப்பு, இனிப்பு சட்னி, தஹி வடை, ஃபான்டியூ, பாவ்பாஜி போன்ற உணவுகள் அனைத்தும் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இங்கே சைவ மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம். இங்கேயும் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகிறது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் இரவு 11 மணி வரை. சனி முதல் ஞாயிறு வரை மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை. அதே போல மாலை 6:30 மணி முதல் இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். முகவரி நம்பர் 29, நுங்கம்பாக்கம் ஹைரோடு, திருமூர்த்தி நகர், நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேருக்காகும் செலவு தோராயமாக ரூபாய் 1800. 14வது லோகோ பீஸ்ட். இங்கே கேரமல் மில்க் ஷேக், நண்டு, டிராமிஸு, சிக்கன் சூப், பனீர் வெண்ணெய் மசாலா, ஸ்டார்டர்ஸ் போன்ற உணவு வகைகள் அனைத்தும் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இங்கே சைவ மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம். இந்த உணவகத்திலும் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகிறது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 11:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. அதே போல மாலை 6:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை. முகவரி நம்பர் 29, HM சென்டர், 2வது தளம், நுங்கம்பாக்கம் ஹைரோடு, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்காகும் செலவு தோராயமாக ரூபாய் 950. 15வது டெஃபின் மிளகாய். இந்த உணவகத்தில் கிரீம் ஆஃப் காளான் சூப், மட்டன் பிரியாணி, பென்னே பாஸ்தா, தந்தூரி சிக்கன், கிரில்டு சிக்கன் போன்ற உணவுகள் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகின்றன. இங்கேயும் சைவ மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம். இந்த உணவகத்திலும் மதிய உணவு மற்றும் இரவு உணவு மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் இரவு 10:30 மணி வரை. முகவரி 125, வள்ளுவர் கோட்டம் ஹைரோடு, பொன்னங்கிபுரம், திருமூர்த்தி நகர், நுங்கம்பாக்கம். இந்த உணவகத்தில் 2 பேருக்காகும் செலவு தோராயமாக ரூபாய் 1200.
மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.